இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆவாரம் பூவின் பயன்கள். ஆவாரம் பூ என்றால் அது நம்ம கடவுளுக்கு பூஜைக்கு படைக்கும் பூவாக தான் நம்ம எப்பவுமே பார்ப்போம். பெண்களும் அதை ரொம்ப விரும்பி தலையில் வைக்க மாட்டாங்க. ஆனாலும் பூவை ஒரு இயற்கை பூவாக தான் பார்க்குறோம். ஏன்னா இது ஒரு மூலிகை மருத்துவ குணம் கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு பூ. தலைமுடி வளர்வதில் இருந்து நீரிழிவு நோய், மாதவிடாய் கோளாறுகள் என பல ஆரோக்கிய நன்மைகளை பெறுவதற்கு இந்த ஆவாரம் பூ ரொம்ப உதவியா இருக்கு. காய்ச்சலை குணப்படுத்துவதற்கு இந்த ஆவாரம் பூ ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா உடல்ல காய்ச்சல் ஏற்படுவதற்கு பல தொற்றுகள் காரணமா இருக்கு. அதனால எப்படிப்பட்ட காய்ச்சலா இருந்தாலும் ஆவாரம் பூவை நீர்ல போட்டு நல்லா வேக வச்சு நம்ம அந்த தண்ணீரை வடிகட்டி காய்ச்சல் இருக்கிற நேரத்தில் குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உடல்ல காய்ச்சல் விரைவில் நீங்கிடும். அதே மாதிரி கூந்தல் வளர்வதற்கு ஆவாரம் பூ 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், பைத்தம்பருப்பு 1/2 கிலோ இதை மெஷின்ல கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த பவுடரை கொஞ்சம் சுடுதண்ணியில் கலந்து வாரம் 2 முறை தலைக்கு குளிச்சுட்டே வந்தோம்னா கருகருன்னு கூந்தல் நம்மளுக்கு வளரும். ஆவாரம் பூவின் பட்டை, வேர், இலை இது அனைத்துமே நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து ஆரோக்கியமாக நம்ம உடலை வச்சிருக்கோம். முடி உதிர்வு பிரச்சனைக்கு வெயிலில் வெளியே செல்லும் போது ஆவாரம் பூ இலையை தலையில வச்சுட்டு போனோம்னா அந்த உஷ்ணம் நம்மளை தாக்கவே தாக்காது. கொத்து கொத்தா முடி கொட்டுவதை தடுக்கும் இந்த ஆவாரம் பூவோட இலை. எனவே முடி உதிர்வு பிரச்சனை கூந்தலில் ஆவாரம் பூவை வச்சுக்கிட்டே போனீங்கன்னா உஷ்ணத்தினால் ஏற்படும் முடி உதிர்வு பிரச்சனை உடனடியாக அது சரிப்படுத்தும். அதே மாதிரி கூந்தல் நல்லா வளர்றதுக்கு ஃப்ரெஷ் ஆவாரம் பூ, செம்பருத்தி பூ, தேங்காய் பால் 1 கப் எடுத்துட்டு வாரம் 1 தடவை நல்லா அரைச்சி தலை குளிச்சுட்டே வந்தோம்னா உடல் குளிர்ச்சியாகி முடி கொட்டுவதை உடனடியாக நிறுத்தி கூந்தலும் நல்லா வளர தொடங்கும். முடி பளபளப்பாக இருக்கிறதுக்கு ஒரு பிடி ஆவாரம் பூவை தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு தலை குளிக்கும் போது கடைசியில அந்த தண்ணீரை எடுத்து ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு தலையில அந்த கடைசி தண்ணி ஊத்தி குளிச்சுட்டு அதோட அப்படியே துவட்டிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முடி மினுமினுப்பாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். உஷ்ணத்தினால ஏற்படும் கண் நோய்களுக்கு ஆவாரம் பூக்களை நல்லா வதக்கி ஒரு மெல்லிசான துணியில சுற்றி கண்கள்ல ஒத்தரம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த சூட்டினால் ஏற்படும் கண் நோய் குணமாயிடும். ஆவாரம் பூ பட்டைய கஷாயம் வச்சு வாய் கொப்பிச்சுட்டே வந்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் போகும். மூலம் சரியாகிறதுக்கு ஆவாரம் பூ கொழுந்து கொஞ்சம் எடுத்துட்டு அதோட பட்டை, வேர் இவற்றை எல்லாமே சம அளவு எடுத்துக்கணும். நல்லா காய வச்சு அதை இடிச்சு மெல்லிசான துணியில சலிச்சு வச்சுக்கிட்டு இந்த பொடியை என்ன பண்ணணும்னா பசு நெய்யோட கலந்து சூரணம் செஞ்சு 48 நாட்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா மூலம் அடியோட குணமாயிடும். உடல் வலிமை பெறறதுக்கு ஆவாரம் பூவோட பட்டை, பனங்கற்கண்டு, வால்மிளகு, ஏலக்காய் சேர்த்து தண்ணீர் விட்டு பாகு போல் நல்லா காய்ச்சி அதுல பால் கலந்து குடிச்சிட்டே வந்தோம்னா உடல் வலுவடையும், சர்க்கரை நோயும் கட்டுக்குள்ள இருக்கும். ஆவாரம் பூ உடலுக்கு இன்னும் சில நன்மைகளை கொடுக்குது. என்னன்னு பாருங்க. ஆவாரம் பூக்களுடன் பருப்பு, வெங்காயம் சேர்த்து கூட்டு போல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்பு பளபளப்பாக இருக்கும். தண்ணீர்ல 1-2 ஆவாரம் பூக்களை ஊற வச்சு அந்த தண்ணீரை குடிச்சுக்கிட்டே வரணும். அப்போ அது தாகத்தையும் அது போக்கும். அதே மாதிரி சிறுநீரையும் பெருக்கும், உடல் துர்நாற்றத்தையும் துரத்தும். மாதவிடாய் நாட்கள்ல ஏற்படும் வயிற்று வலிக்கு ஆவாரம் பூ ஒரு சிறந்த தீர்வினை தருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.